அமெரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட கோடிக்கணக்கான பண மதிப்பீட்டில் உள்ள சொத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய வீடு இது. அந்த வீட்டில் வைத்தியர் அர்ஜுனா அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பல பொருட்களை அங்கு பதுக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையை மையப்படுத்திய ஒரு காணொலியை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருந்தார். தினமும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஏதாவது ஒரு செய்தியை எடுத்து வைப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அது சார்ந்த ஒரு தேடலுக்குள் நாம் போகின்ற பொழுது இந்த காணொலி ஒரு பிரதானமான காணொலி என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா தன்னை எவ்வளவு அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை மையப்படுத்திய ஒரு காணொலியாகத்தான் இருக்கும். இதில் அரசியல் சார்ந்த இந்த விடயங்களுக்கும் முனைப்பு இருக்குமா என்கின்ற கேள்வி உங்களைப் போல என் மனதிலும் இருக்கும். ஆனாலும் தெரிந்த ஒரு செய்தியை மையப்படுத்திய ஒரு கருத்தை பதிவிடுவது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த காணொலியில் பேச நான் வந்திருக்கின்றேன். முதலில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இயற்கையின் ஒரு சீற்றம் அதிகமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். தற்பொழுது கூட வந்திருக்கக்கூடிய செய்தி ரஷ்யாவில் மீண்டும் நிலநடுக்கம் தோன்றியிருக்கிறது என்றும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதுபோல தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பகுதிகளில் கடுமையான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற செய்தியை வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதாக கணிக்கப்படுகின்றது. என குறிப்பிட்ட சில நாட்கள் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்கின்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்தி என்ன என்கின்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழும்பலாம், அல்லது ஒரு ஆவலாக கூட இருக்கலாம். அது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிடுவதை அது சிறப்பாக இருக்கும் என்பதால் அதை நான் இங்கு பதிவிடுகின்றேன். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருந்தால் இதை பகிர்ந்தளியுங்கள், உங்களுடைய வலையொலியாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பதிவுகளை அவர் வெளியிட்டு கொண்டிருப்பார். அவசரம் கருதி சில நாட்களில் 2-3 பதிவுகள் கூட அவர் வெளியிடுவார். அந்த பதிவுகளில் அந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை மையப்படுத்திய கருத்துக்களை பேசுவார். நாடாளுமன்றத்தில் தான் என்ன நகர்வுகளை எடுக்க இருக்கிறேன் என்கின்ற விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பேசுவார். தனக்கு எதிராக நீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றது, நீதிமன்ற வழக்குகளில் இருந்து தான் எப்படி அதை மீண்டு வருவது போன்ற பல விடயங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டிருப்பார். அதுபோல தான் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த தலைமை காரியாலயத்திற்கு மக்கள் எப்படி வர வேண்டும், எந்த நேரத்தில் நான் அங்கு இருப்பேன் போன்ற பல விடயங்களை குறித்து அவர் தினமும் காணொலிகளை வெளியிட்டு கொண்டிருப்பார். இன்று வைத்தியர் அர்ஜுனா ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கக்கூடிய கோடியான பணங்களுடைய மதிப்புடைய பொருட்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அந்த காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். என்னுடைய சொத்து என்று நான் காட்டக்கூடிய விடயங்கள் இவைகள் என்று தன்னுடைய சொத்து மதிப்பீடுகளையும் அவர் காட்டியிருக்கின்றார் அந்த காணொலியில். ஒருவேளை அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, இல்லை பார்த்திருப்பதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றன. ஆயினும் அதை என்னுடைய பாணியில் அதை பார்க்கின்ற பொழுது சற்று வியப்பாக இருந்தது. அந்த வியப்பின் காரணமாகத்தான் அதை எடுத்து பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மனதிற்குள் எழும்பின. ஒரு அரசியல்வாதியை பொறுத்த மட்டில் அந்த அரசியல்வாதிகளிடம் நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் எந்த அரசியல்வாதியும் அதை தெளிவாக வெளியே சொல்ல மாட்டார்கள். இங்கு தமிழகத்தை பொறுத்த மட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியின் ஒரு வார்டு, அதாவது ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒருவரை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒன்றும் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேர்தலுக்கு பின்னால் அவர்களிடம் இருக்கக்கூடிய வாகனங்களின் மதிப்பீடுகளை நம்மால் கணக்கிட முடியாத அளவிற்கு இருக்கும். அவர்களுக்கு எப்படி அந்த பணங்கள் சேருகிறது என்பது நமக்கு தெரியாத ஒன்று. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் எவ்வளவு சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்கின்ற கருத்துக்களை அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த காணொலியை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு பதபதைப்போடு தான் பார்ப்பதற்கான மனம் வந்தது. காரணம், ஒரு அரசியல்வாதி என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அரசியல் களத்திலே வந்திருக்கின்றார்.
சொத்து மதிப்பீடுகளை சொல்கின்றார். என்ன பிரச்சனையாக இருக்குமோ என்று பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு நேர்மையான ஒரு மனிதராக இருக்கிறார் என்கின்ற விடயத்தை அந்த காணொளி பதிவு செய்கிறது. ஒரு அரசியல்வாதி என்கின்ற பொழுது மக்கள் மன்றத்திலே நாம் எப்படி தோன்ற வேண்டும் என்கின்ற ஒரு மரமுறையை வைத்திருக்கின்றார்கள். இப்படித்தான் நாம் மக்கள் முன்னால் தோன்ற வேண்டும், இவ்வளவு அலங்காரத்தோடு தான் இருக்க வேண்டும், இந்த உடை அலங்காரத்தோடு தான் மக்கள் முன்னால் தோன்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையான செய்திகளை எல்லாம் அரசியல்வாதிகள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய அறையை அவர் காட்டுகின்றார். அந்த பழைய அறையில் அவர் வீட்டில் அணிந்திருக்கக்கூடிய உடையை அணிந்து கொண்டு காட்டுகின்றார். இங்கு என்னுடைய சொத்துக்கள் வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாமும் நம்மளுடைய விழிகளை அங்கங்கு ஓடவிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு சில பொருட்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது அந்த வில் என்று குறிப்பிடுவார்கள், ஆங்கில பவு என்று குறிப்பிடுகின்றார்கள். இதில் வில் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை காட்டுகின்றார். அது அந்த அம்பு எய்து பழகக்கூடிய ஒரு வரிசையாக அவைகளைத்தான் அந்த அம்பு எய்து பழகக்கூடிய வில்களை வரிசையாக வைத்திருக்கின்றார். இது சில போட்டிகளில் கூட இந்த வில் எய்தக்கூடிய களங்கள் இருக்கக்கூடியதை நாம் பார்த்திருக்கின்றோம். இதற்காக பல ரூபாய்கள் செலவு பண்ணி இவைகளை நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன். பல காலங்களாக நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொக்கிசங்கள் இவைகள். இதில் சிலவை 5000 ரூபாய்க்கு இருக்கின்றன, சிலவை 10,000 ரூபாய்க்கு சில அந்த வில் இருக்கிறது, சில வில்கள் 35,000 இருக்கின்றன, சில வில்கள் லட்சக்கணக்கான மதிப்பீட்டில் இருக்கிறது என்று குறிப்பிட்டு அதனை அவர் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அதை பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு திறந்த மனதுள்ள ஒரு மனிதனாகத்தான் பார்க்க முடிகின்றது. தன்னுடைய வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்கின்ற விடயத்தை கூட மக்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு அரசியல்வாதி எடுக்கிறார் என்கின்ற பொழுது அது வியப்பின் ஆச்சரியக்குறியாக இருக்கின்றன. இன்று வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயர் தமிழர் தாயகத்தில் ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனாவிடம் இருக்கக்கூடிய எளிமை என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் எதையும் மறைத்து வைத்து ஒரு வஞ்சகமாக பேச தெரியாத ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் என்பதுதான் நாம் இங்கு வைக்க வேண்டிய செய்தி. தான் மனதில் என்ன படுகிறதோ அதை வெளிப்படையாக பேசிவிடுகிறார். மக்களிடம் நாம் மறைவாக இருக்கக்கூடாது, நாம் என்னென்ன செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற விடயத்தில் வெளிப்படையாக இருக்கின்றார். மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுகின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த அமைச்சர்களோடு பேசக்கூடிய களங்களை எடுக்கிறார். இப்படி அனைத்து விடயத்திலும் ஒரு நேரடி மனிதனாக வாழக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உண்மையிலே ஒரு வியப்பான ஒரு மனிதராகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று கூட அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காணொளி இன்னும் ஒருபடி மேலே போய் அவரை உயர்வாக காட்டி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த காணொளியில் பெரிதாக அரசியல் சார்ந்த இந்த விடயங்களையும் பதிவிடுவதற்கான களமும் இல்லை, சூழலும் இல்லை. எனவே வைத்தியர் என்கின்ற அந்த மனிதருடைய நற்பண்புகளை மையப்படுத்திய ஒரு காணொளியாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றியுடன் இன்பா.